நேர்களே, பீகாருடைய வெற்றிக்கு பின்னர் இந்திய பிரதமர் மோடி சில கட்சிகள் மை ஃபார்முலாவை உருவாக்கின. இன்றைய வெற்றி மகிழா யூத் இளைஞர்கள் என்ற புதிய மை ஃபார்முலாவை வழங்கியிருக்கிறது என்று அவர் தேஜஸ்வியை மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார். இந்த மை என்றால் எம் என்பது முஸ்லிம், ஒய் என்பது யாதவ். இந்த நிலையில மிக சிறந்த வெற்றியை பெற்ற பாரதிய ஜனதா இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படையாகவே வெட்கமின்றி பேசி வருகிற அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா தலைமையிலான பாஜக அமைச்சரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய அசோக் சிங்கால் இவர் பீகார் வெற்றி தொடர்பாக பதிவிட்டிருக்கக்கூடிய ட்வீட்ல ரொம்ப கேவலமான வன்முறையை தோண்டும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிற அளவிலே அவர் பேசியிருக்கிறார். இது ஒரு துவேஷ தூஷணம், இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஆபத்து. பாஜகவினுடைய வெற்றி அதிகரித்து வருவது ஹிந்துத்துவாவின் கடும் போக்குவாதத்தை இது அதிகரிக்கிறதா? அசோக் சிங்கால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது பாஜகவினுடைய ஆசாமினுடைய அமைச்சர் தனது எக்ஸ்தல பதிவுல காலிஃப்ளவர் விவசாய வயல் புகைப்படத்தை பதிஞ்சி காலிஃப்ளவர் விவசாயத்துக்கு பீகார் அனுமதி தந்துவிட்டது என்று எழுதி, பீகாரில் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் கொல்லப்பட்ட 1989 பாகல்பூர் மத கலவரத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு அவர் செய்திருக்கிறார். அது என்ன, உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதை நான் அந்த செய்தியில கடைசியில் சொல்ல போறேன். காலிஃப்ளவருக்கும் பாகல்பூர் கொலைக்கும் 1989 கலவரத்தை நான் இப்ப சொல்லுவேன், கொஞ்ச நேரத்தில் சொல்லுவேன். மாநில அமைச்சராக இருந்த அவர் அசோக் சிங்கால் மத நல்லிணக்கத்தை காக்க வேண்டிய இறையாண்மைக்குட்பட்ட ஒருவர் முஸ்லிம்களுக்கு எதிராக பொது வெளியில் வன்முறையை, கேவலமான மிரட்டலை அவர் ட்வீட் செய்திருப்பது இந்தியா முழுவதும் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்ப 1989 பாகல்பூர்ல என்ன கலவரம்? இந்தியாவில் மிக பயங்கர கலவரங்களில் ஒன்று பாகல்பூர். இந்திய கலவரங்கள்ல குஜராத் கலவரம், பாகல்பூர் கலவரம், பாபரி மஸ்ஜிதுக்கு பின்னால் ஏற்பட்ட மும்பை கலவரம். இந்த கலவரங்கள் மதச்சார்பற்ற இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு இருண்ட பக்கம். 92 வலதுசாரி குழுக்கள் பாபரி மஸ்ஜிதை இடித்த சம்பவம், ராமர் பிறந்த இடத்தில் தற்போது பாபரி மஸ்ஜிது கட்டப்பட்டது, அதை மீட்பதற்காக அவர்கள் நடத்திய கண்டனம், ஆர்ப்பாட்டம், பயங்கரமான வன்முறை, இது கடந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்டது. 90களில் விஸ்வ இந்து பரிஷத்துடைய விஹெச்பி, பாரதிய ஜனதா உள்ளிட்ட வலதுசாரி அமைப்புகள், அத்வானி மட்டுமல்லாமல் முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, வினாயக் கத்தையார் போன்ற தலைவர்கள் எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற மோடி வரைக்கும் அந்த யாத்திரையில் நின்றார். அது கலவரம் ஏற்பட்டு இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வட இந்தியாவில் படுகொலை செய்யப்பட்டு, பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டு, கோர்ட்டு தீர்ப்பு சாதகமாகி இன்றைக்கு கட்டப்பட்டு விட்டது. அந்த ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்கள். ராம் ஜென்ம பூமி யாத்திரை தொடங்கப்படுவதற்கு முந்தைய ஆண்டுதான் இந்த யாத்ரா 89 தான் பீகார்ல பாகல்பூர்ல இந்த கலவரம் நடந்தேறியது. 1989 ஆகஸ்டில் இந்துக்களின் விஷாரி பூஜா பண்டிகையும் முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய முஹர்ரம் பண்டிகையும் ஒரே நேரத்தில் வந்துச்சு. பீகாருடைய பாகல்பூர் மாவட்டத்தில் வகுப்புவாதம் தொற்றிக் கொண்டது. அதாவது பீப்புள் யூனியன் ஆஃப் சிவில் லிபர்டீஸ், PUCL அறிக்கை ஒன்று வெளியிடுகிறது. அந்த அறிக்கையில ஆகஸ்ட் 12, 1989 22 வரை பதட்டம் அதிகரிக்க தொடங்கியது. இந்த பதட்டத்தில் தான் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அமைப்பு ராம் சீலா திட்டத்தின் ஒரு பகுதியாக பாகல்பூர்ல ஊர்வலம் நடத்துறாங்க. நல்லா கவனிங்க.
கலவரத்துக்கு காரணமாக அமைந்தது இந்த ஊர்வலமும் பரிஷத்தும், இந்துஸ் பரிஷத்து. 1989 அக்டோபர் 24 மதக்கலவரம் வெடிச்சது. பகல்பூரில் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல தாதாபூர் பகுதியில் ராம்ஷிலா ஊர்வலம் நடந்தது. 2 கோஷங்கள் எழுப்பியது, வன்முறை ஏற்பட்டது. இதற்கு மத்தியில விடுதிகளில் தங்கியிருந்த இந்து மாணவர்கள் முஸ்லிம்களால் கொல்லப்பட்டதாகவும், அதே போல முஸ்லிம் மாணவர்கள் கொல்லப்பட்டு உடல்கள் சமஸ்கிருத கல்லூரியில் வீசப்பட்டிருப்பதாகவும் வதந்தியை பரப்பிட்டாங்க. இது வதந்தி தான். அப்போ இந்த மாதிரி பெரிய வலைத்தளங்கள்லாம் கிடையாது 89. இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்விட்டரோ அல்லது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம் கிடையாது. ஆனாலும் வதந்தி பரவும். இது முஸ்லீமும் பெரிய அளவில் கலவரம் நடக்கிறது. மாதக்கணக்கில் நீடித்த இந்த கலவரம், பாகல்பூர் மாவட்டத்தின் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பரவியது. கலவரத்துல ஜமுனா கோத்தி என்ற கட்டடத்துல முஸ்லிம்கள் தஞ்சம் புகிறார்கள். 18 பேரை வெட்டி கொலை செய்யறாங்க. அதே மாதிரி ஷந்தேரிங்கிற ஒரு கிராமத்துல 60 முஸ்லிம்கள் கலவரக்காரர்களால் குத்தி கொல்லப்பட்டார்கள். அல்ல, அவருடைய உடல்கள் குளத்தில் தூக்கி வீசப்பட்டது. EB 04 நாடாளுமன்றத்தில் ரத யாத்திரை மட்டுமல்ல, பாபர் மஸ்ஜித் தகர்ப்பு, அத்வானி ஏன் பிரதமராகவில்லை, உடல்கள் மீது நட்டப்பட்ட காலிஃபிளவர் செடிகள், லோகாய் படுகொலை என்றெல்லாம் பேசப்பட்ட நேரத்தில் இவை அனைத்திற்கும் மேலாக பகல்பூருக்கு முன்னான லோகைன் கிராமத்தில் கலவரக்காரர்களால் நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். நல்லா கவனிங்க, நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களை பீகாரில் கொல்லப்பட்டு ஆதாரங்களை மறைப்பதற்கு உடல்கள் விவசாய நிலங்களில் புதைக்கப்பட்டு அவற்றின் மீது காலிஃபிளவர் செடிகள் நட்டப்பட்டது. இதெல்லாம் பல பேர் மறந்திருப்பாங்க. PUCL அறிக்கையின்படி, இந்த பப்ளிக் லிமிடெட் அறிக்கையின்படி, அந்த லோகாயன் கிராமத்தில் 116 முஸ்லீம் உடல்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல புதைக்கப்பட்டு அதுக்கு மேல காலிஃபிளவர் நட்டாச்சு. மொத்தமாக இந்த பகல்பூர் கலவரத்தில் 1000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். இதுல அதிக முஸ்லிம்கள் தான். இந்த கலவரம் தொடர்பாக விசாரணை ஆணையத்தை அமைச்சாங்க. 1995 ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. 89 அக்டோபர் 24 அதற்கு முன்பும் பகல்பூர் கலவரத்திற்கு பின்பும் காவல் கண்காணிப்பாளராக இருந்த போலீஸ் கமிஷனர் திரிவேதியை நாங்கள் முழுமையாக பொறுப்பேற்க செய்வோம். அவர்தான் காரணம். முஸ்லிம்கள் கைது செய்த விதத்திலும் அவர்களை பாதுகாக்க போதுமான உதவிகளை போலீஸ் வழங்கல. அவர்கள் வகுப்பு சார்பாக, ஒற்றை சார்பாக அவர்கள் நடவடிக்கை இருந்ததை 1995 அந்த ரெக்கார்ட் PCUL தெளிவுபடுத்தியது. ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா ஆமை ஊர்ந்து போற அந்த விசாரணையில ஒரு வழியாக லோகேனில் 116 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு அவர்களுக்கு மேல காலிஃபிளவர் பயிரிட்டதை கண்டுபிடிச்சு 14 பேருக்கு 2007 ஆயுள் தண்டனை வச்சுட்டாங்க. இப்ப இது ஒரு சம்பவம் தானே பாகல்பூர்ல. இந்த சம்பவத்தை, காலிஃபிளவரை இப்போ சுட்டி காட்ட தேவை என்ன? இந்த லோகான் கிராமத்தில் முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான பெண்கள், குழந்தைகள், அப்பாவிகள், அவர்கள்லாம் இதை பத்தி தெரியாது. பாபர் மஸ்ஜிதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. வன்முறை குறிப்பிடும் வகையில் தான் இன்னைக்கு இருக்கிற BJP அமைச்சர் அசோக் சிங்கால் காலிஃபிளவர் விவசாயத்துக்கு பீகார் அனுமதி தந்து விட்டது என வன்முறையை தூண்டும் வகையில ட்வீட் பண்ணியிருக்காரு. பாஜக அமைச்சருடைய இந்த செயலுக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ் கோகாய் எதிர்வினை ஆட்டியிருக்கிறார். எக்ஸ் தளத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, பீகார் தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து ஆசாமில் அமைச்சர் காலிஃபிளவர் விவசாய படங்களை பயன்படுத்துவது புதிய அரசியல் கீழ்த்தரமான, கேவலமான, இழிவான, வெட்கக்கேடானது. அவருடைய முதல்வர் இருக்கார ஹிமந்தா பிஸ்வா சர்மா, அவன் வாயை துறந்தாலே மிக மோசம் என்று இந்த அநீதியை ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஊக்குவிக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறுபான்மையினர் மீது வெறுப்பை கொண்டுள்ளார் என்றும் கூட கௌரவ் கோகாய் பதிவிட்டிருந்தார். திரிணாமுல் காங்கிரஸ் MP ஷஹேத் கோலா அசோக் சிங்காருடைய இந்த பதிவு கடுமையான குறிப்பிட்டிருக்கிறார். 1989
பாகல்பூரில் கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் கொல்லப்படுவதை நியாயப்படுத்தி இருக்கிறது. இதை பதிவிட்டது வேற யாரும் இல்லைங்க, பிரதமர் மோடியின் பாஜகவின் அமைச்சர் இதை பதிவிட்டு எப்படி பிரதமர் அலுவலகம் இதை அனுமதித்தது என்ற தெளிவாகவும் கேள்விப்பட்டிருக்கிறார். இந்த சர்ச்சையில எதிர்க்கட்சிகளுடைய எதிர்வினைக்கு பாஜக தரப்பில் எந்த ஒரு மறுப்பும் இதுவரை வெளியாகவில்லை. எதிர்க்கட்சிகளின் கன்னடங்கள் இன்னும் வலுவாகவும் வைக்கவில்லை. சில இந்துக்களுக்கு இஸ்லாமிய வெறுப்புணர்வு இருப்பது உண்மைதான் என்றும் ஹிமந்த் பிஸ்வா சர்மா மேலும் எரியும் எண்ணெயில எரிக்கட்டையில் தீயை ஊத்துகிறான். இவ்வளவு மோசமான சூழல் ஒரு வெற்றி பாராட்டுக்குரியது. பீகாரில் வெற்றி நாம் ஏற்றுக்கொள்ளலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் கலவரத்தை தூண்டுகிற பிஜேபி அமைச்சர்கள் எவ்வளவு கேவலமான நடைமுறைக்கு சென்றிருப்பது, படுகொலைகள் இல்லாமல் அமைதியும் சுயராஜ்யமும் சுயாதீனமும் இருக்கும் இந்த நாட்டை வளர்க்கும் இது போன்ற எத்தர்கள் கலவர கும்பல்கள் சொன்னா அவன் அமைச்சர் என்று சொல்ல முடியும், ஒரு ரவுடின்னு தான் சொல்ல முடியும். அந்த சமூகம்லாம் மறந்துட்டு சார். 1000 பேரை இல்ல லொகைன் கிராமத்துல 136 பேர் வெட்டப்பட்டு பெண்கள் குழந்தைகள் எல்லாரும், அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, அரசியலும் தெரியாது, ஆன்மீகமும் தெரியாது, அப்பாவிகள் முஸ்லீம் பேர்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க சின்ன சின்ன வேலை செய்து சாப்பிட்டாங்க, அவங்கள கொலை செஞ்சிருக்கேன் ஆயிரக்கணக்கில். அதுல 136 உடலை தான் அந்த கிரவுண்ட்ல புரைச்சி அதுக்கு மேல அக்ரிகல்ச்சரை மணலை தூவி கண்டுபிடிச்சிட்டாங்க லொகைன்ல. பிசிவிஎல் தெரிவிக்கிறது. இதை இப்போ நீ பதிவுபட்டிருக்கிய, உன்னுடைய புத்தி என்ன, உன்னுடைய சிந்தனை என்ன, உன்னுடைய அகங்காரம் என்ன, உன்னுடைய இரக்கம் இருந்தா சக பிள்ளைகள் அவங்க ஹிந்துவா முஸ்லிமா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு உயிர் பிரியும் போது இந்த வேதனை ரொம்ப கொடூரமானது. அந்த உயிர் ஆத்மா பாருங்க, அது ரொம்ப விலை மதிக்கப்பட்டது. ஒரு தனி மனிதனுடைய கண்ணியம், ஒரு தனி மனிதனுடைய மானம், ஒரு தனி மனிதனுடைய உறவு, சின்ன விஷயம் கூட நம்ம அனுமதிக்கவே கூடாது. முறைத்து பார்ப்பது, கீழ்த்தரமாக ஏளனப்படுத்துவது, இதெல்லாம் ஒரு பயங்கரவாத நடவடிக்கை. அந்த பயங்கரவாதத்தை செய்த இந்த ஹிந்துத்துவவாதிகள் இதை இப்போ நியாயப்படுத்துறதுல பல உண்மை இருக்கு. பெரிய ஊழல் கேஸ்ல சிக்கினவர் தான் ஆசாமுடைய முதல்வர். அவர் தான் முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பை கக்கிக் கொண்டே இருக்கிறார். அவரு ஹிமந்த் பிஸ்வா சர்மா, அவருடைய அமைச்சர் அசோக் சிங்கால் தான் 1989 நாங்கள் காலிஃப்ளவர் தோட்டத்தை வச்சு உங்களை கொண்டு புதைச்சமே, அதை மாதிரி நிலைமை இனி வரும், அதுக்கு தான் பீகார்ல எங்களுக்கு வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெக்கி தலைகுறுகிறேன், வேதனைப்படுகிறேன். அசிங்கமான இந்த மாதிரி கலவரக்காரர்கள் ஆட்சியில் அமர்வது இது இந்தியாவுக்கு நல்லதல்ல. வருங்கால இந்தியாவே, அஹிம்சா தத்துவமே உனக்கு கேள்வி மட்டுமல்ல, உன் முகத்தில் கருப்பை பூசி உன் முகத்தை அவர்கள் பார்க்க முடியாத கருப்பு துணியலால் கட்டியிருக்கிறார்கள். நீந்தான் அவிழ்த்து கொண்டு அஹிம்சையை மீண்டும் எமது மண்ணுக்கு தர வேண்டும் என்று இறுக்கமான சூழ்நிலையில் இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குகிறேன். நன்றி.